இந்த வீடியோவில் நீங்கள் ரெவிட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக சில ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ஓவர் வியூ கொடுக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட். பட் இல்லாமல் ஸ்ட்ரக்சரலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும், எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஹெச்விஏசி அண்ட் ப்ளம்பிங்க்கு தனித்தனி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று லிங்க்டு. எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எலக்ட்ரிக்கல் தான் இதில் இருக்கும். ஸோ இதை எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன உங்களை அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் அதில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைக் ரெவிட்டில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் அது ரிலேட்டடாக உங்களோட ஸ்கில் செட்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், எப்படி இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாங்க, எங்கேருந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணது ரெவிட்டோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஓப்பன் பண்ணோம். இது ஹோம் ஸ்க்ரீன் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் லோக்கலில் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கும் இல்லையா? ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு நீங்கள் ஓப்பன்ற இந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இதில் இந்த ஏரோ கிளிக் பண்ணால் இங்கே இது ஓப்பன் ஆகும். இதில் சாம்பிள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும், அதாவது சி டிரைவில் ப்ரோக்ராம் ஆட்டோடெஸ்க் ரெவிட் 24 சாம்பிள்ஸ், இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்குது. இந்த சாம்பிள் ஃபைல்ஸில் நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த சாம்பிள், அதாவது ஸ்னோ டவுன் டவர் சாம்பிள் ஆர்கிடெக்சரல் இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்த எலக்ட்ரிக்கல் ஃபசாட், ஹெச்விஏசி, ப்ளம்பிங் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, நம்ம ஆர்கிடெக்சரில் தான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை கேன்சல் கொடுத்துட்டு இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்டோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். இதில் காட்டியிருக்க இந்த ரெண்டரிங் இருக்குல்லையா அந்த ப்ராஜெக்டோடது, இதை நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக ரைட் கிளிக் பண்ணி ஜூம் ரீஜியன் அப்படி கொடுத்து ஜூம் பண்ணி தான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ சிம்பிளாக வந்து யூஸ்வலாக அடிக்கடி யூஸ் பண்ணுறது என்னென்னா, உங்களோட மவுஸ் வீலை நீங்கள் இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் மவுஸ் பாயிண்டரை நோக்கி அந்த இது வந்து ஜூம் ஆகும். நடுவில் இருக்கிறது தான் ஆக்சுவலாக நம்மளோட ரியல் ப்ராஜெக்ட். ஸோ இங்கே இருக்க லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபசாட்ஸ் அந்த பிளேஸில். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரௌன்வில் அண்ட் பென்சில்வேனியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட பேர் ஸ்னோடன் டவர்ஸ். ஸோ இதில் ரைட் சைடு இருக்க இந்த இது பிரிக் ஃபசாட் இருக்குல்ல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபசாடு. ஸோ இதில் கீழே வந்து ரீட்டைல் ஸ்பேஸஸும் மேலே ஆஃபீஸ் ஸ்பேஸஸும் இருக்குது. இங்கே வந்து ஒரு கேஃபே, அந்த இது மேலே இருக்கிறதும் ஆஃபீஸ் ஸ்பேஸ், அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே லொக்கேட் ஆகிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் யூஸ் பில்டிங்கு. ஸோ இது நடுவில் தான் இந்த ப்ராஜெக்டோட ரெண்டரிங். ரியலாக அந்த சைட்டில் இது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து காட்டியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் கீழே நம்ம வந்து நகர்த்தி பார்க்குறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் வீல் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இட் ஆக்ட்ஸ் லைக் அன் ஹேண்ட், அதாவது பேன் பண்ணுறதுக்கான இது மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதை ஜூம் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும், அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் சைட் பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி சப்போஸ் நீங்கள் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஷீட் நம்பர் G001 வந்து ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த G001 ஷீட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் பற்றி பார்த்தோம். அதுக்கு கீழே ஒரு பேனல் இருக்குது பாருங்கள், ப்ராஜெக்ட் ப்ரௌசர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் வந்து எல்லா வியூஸுமே அரேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளோர் பிளான்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஷீட் நம்பர் நமக்கு கொடுத்துருக்குது என்னது 5001. நம்ம கரெக்டாக இப்போ இருக்கிறது வந்து 000 இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷீட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. இது எது கீழே இருக்குன்னு பாருங்கள், அதாவது ஷீட்ஸு அப்படின்ற இந்த கேட்டகரிக்கு கீழே இது வந்து இருக்குது. ஸோ இதை டபுள் ஷீட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே இன்னொரு டேப்பில் இது ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இந்த கவர் க்ளோஸ் ஆகாது, அது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேப்பில் இந்த ஷீட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஷீட்ஸ் இருக்கும். இதில் இந்த ரெவிட்டோட சாம்பிள் ப்ராஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன், ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து பாருங்கள், வேஸ்ட்டாக போகாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே அப்படியே பேன் பண்ணி லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஹவு டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு புக்கில் இருக்க
கவர் இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இதில் இருக்க எல்லா இதையும் கவர் பேஜ் சவுத்து இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி இது. ஸோ இதை ஈவன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இன்னொரு செப்பரேட் வியூவில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இந்த செக் பாக்ஸ் கூட இருக்கும். நீங்கள் ஒரு இதை பற்றியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு செக் மார்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இது போய்க்கோங்க. இதில் போயிட்டு லெஃப்ட் சைட் பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இதில் அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரிக் அனோட்டேஷன் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து ஒரு சம்மரி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் சம்மரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிளேஸ் ராஸ்டர் இமேஜஸ்னு இருக்குது. ப்ளஸ் அதை பற்றி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு வந்து ஒரு லேர்னிங் லிங்க் வந்து இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ரிவிட்டோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த இது ஃபீச்சர் எதுக்காக அப்படின்றத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த கோர்ஸ்லேயே நிறையா விஷயம் இதில் வந்து கவர் பண்ணியிருப்போம். பட் இந்த எசென்ஷியலில் ஒரு சில இது தான் கவர் பண்ணியிருப்போம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டானதில் தான் இதோட இன்னும் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக படித்து பார்க்குறதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதில் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் A101 அப்படின்ற இந்த ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொடுக்கறதுக்காக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளாங்க் ஸ்பேஸில் வந்து மவுஸ் வச்சுட்டு நான் வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ தட் இது எதுக்காக பண்ணுறோன்னா கொஞ்சம் பிளானும் அப்படியே இந்த பிளான்டிங் ஷெட்யூலும் தெரியறதுக்காக. பிளான்டிங் ஷெட்யூலுன்றது ஒன்றும் இல்லை, அந்த ப்ராஜெக்டில் இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க இந்த பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கில் இருக்க அந்த பிளான்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிளான்ஸ் வந்து இங்கே வைக்கணும், எத்தனை கவுண்ட் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதோட ரெஸ்பெக்டிவ் சிம்பிள்ஸ் அந்த இடத்துல இருக்கும். பிளான் பண்ணி மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. இதில் வந்து டேக்ஸ் இருக்குது, கிரிட் லைன்ஸ் இருக்குது, அண்ட் தென் டைமென்ஷன்ஸ், அனோட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெடியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ராயிங் இது. ஆல்சோ இந்த ட்ராயிங்கில் அங்கங்கே அவங்களுக்கு இந்த கொஸ்டின் மார்க் ஐக்கான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணணுன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சம்மரியில் ஆட் காலம் வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த டாக்குமெண்ட் இந்த பிளான் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்து ஒரு கம்ப்ளீட் ட்ராயிங்காக அது இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் இப்போ ஸ்க்ரால் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட்ஸ் இருக்குது. பில்டிங், எலிவேஷன், செக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போது ஒரு டெமோக்காக நான் அதில் ஒரு எலிவேஷன் 201 மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். நான் எதுக்காக இது ஓப்பன் பண்ணேன்னா அதில் எவ்வளோ டீட்டெயில்டாக அந்த ஹிஸ்டாரிக் ஃபசாட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 202வும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள் அந்த ஹிஸ்டாரிக் ஃபசாடோட அந்த டீட்டெயிலிங்ஸ் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, அந்த பிளான்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஐடியா. இந்த ரெவிட்டால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இதில் கற்றுக்கலாம். ஆல்சோ இந்த த்ரூ அவுட் த கோர்ஸ் இதில் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து இதில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நீங்களே இந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க ஒன்றையும் டீட்டெயில்டாக படித்து பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குவிஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த குவிஸ் வந்து மறக்காம அட்டென்ட் பண்ணுங்கள்.